மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இது இருந்தா நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் பாதிப்புகள் ஏற்படுது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கழுத்து எலும்பு தேய்மானம் இல்ல தோள்பட்டை சார்ந்த வலிகள் இருக்குன்னா ஜென்ரலா நம்ம என்னென்ன உடல்ல தெரியக்கூடிய சிம்டம்ஸ், ரொம்ப நேரம் குனிஞ்சு இருக்க முடியலங்க, இல்ல ரொம்ப நேரம் எனக்கு ஒரே பொசிஷன்ல உட்கார முடியல, ரொம்ப கழுத்து வலிக்குது, இல்லைங்க நான் எந்த ஒர்க் பண்ணாம சும்மா இருந்தாலே எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்து எலும்பு தேஞ்சிடுச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதனோட சேர்ந்து தோள்பட்டை வலி, ஷோல்டர் ஜாயிண்ட்லயும் நமக்கு பெயின் அதிகமா தெரியும். தோள்பட்டை வலி தெரிய ஆரம்பிக்கும். இதுல நிறைய டைப்ஸ் நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா பார்த்தோம்னா கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா டிஸ்க்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தான். கழுத்து எலும்பு வெர்டிபிரா இடையில டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னா அங்க இருந்து நமக்கு வரக்கூடிய நரம்புகளை அது அழுத்துது. முக்கியமாக இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் சொல்லுவோம். தண்டுவட பகுதியில இருந்து அப்பர் லிம்ஸ்க்கு, ரெண்டு கைகளுக்குமே நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் அழுத்தம் ஏற்படும் பொழுது நமக்கு பாதிப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கழுத்து எலும்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு அதிகமான பாதிப்புகள் வந்தா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால பார்த்தோம்னா தோள்பட்டை வலிங்க, கைகள்ல மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. கைகள்ல மறுத்து போற உணர்வோடு சேர்த்து நம்ம பார்த்தோம்னா சில நேரங்கள்ல எந்த பொருளுமே என்னால பிடிக்க முடியல, ஹோல்ட் பண்ண முடியல, அதிகமான வலி எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கழுத்து நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஒருவேளை இதுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணுமா, அறுவை சிகிச்சைகள் இல்லாம பேசிக்கா நம்ம எது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம கழுத்து பகுதி இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜா இருக்கா, இல்ல டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். கண்டிஷன்ல பார்த்தோம்னா எலும்புகள் வறட்சி தன்மை அதிகரித்து இருக்கும் பொழுதும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப எலும்புகளில் வறட்சி தன்மை ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து எலும்புல தேய்மானம் ஏற்பட்டு அதுல நரம்புகள் பாதிப்பும் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகளை உண்டாகுது. சிலருக்கு பார்த்தோம்னா கழுத்து அந்த கரெக்டா அந்த C7 வெர்டிபிரா முடியக்கூடிய இடத்துல, அது தொராசிக் வெர்டிபிரால சேரக்கூடிய இடத்துல அப்படியே ஒரு ஹம்ப் மாதிரி வரும், கூன் வளைஞ்ச மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது காலப்போக்குல கை வச்சாலே ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூன் வளைஞ்ச மாதிரி தான் உட்காருவாங்க. அந்த ஸ்பைனல் கார்டோட கர்வேச்சரே நமக்கு மாறி இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப அந்த கர்வேச்சர் ரொம்ப வளைந்து டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைந்து ரொம்ப வலியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தினம்தோறும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளே நம்மளால செய்ய முடியாம அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சில வகையான உடற்பயிற்சி முறைகள் ரொம்ப அவசியம். ஜென்ரலாவே பார்த்தோம்னா நல்லா ஸ்டிஃபா ஸ்ட்ரெயிட்டா நம்ம உட்காந்துடணும். இது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துட்டு அந்த எலும்பு தண்டுவட பகுதியில நமக்கு பாதிப்புகள் இல்லாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு தண்டுவடத்துல நமக்கு பாதிப்புகள் இருக்கா, நேரான ஒரு பொசிஷன்ல ஸ்ட்ரெயிட்டா நம்ம உட்காந்துருக்கோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேக்வேர்ட் ஆர்ச் பண்றோம் இல்லைங்களா, பின்னோக்கி வளையக்கூடிய சில வகையான பயிற்சிகள், ஆசனங்கள், இது எல்லாமே செய்யலாம். இதுல முக்கியமாக கோமுகாசனம் அப்படின்னு சொல்றது பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆசன வகை. கழுத்து மற்றும் முதுகு வலி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடங்கள் வரைக்கும் இதை செய்யலாம். அதே மாதிரிதான் சலபாசனம் செய்யலாம். இந்த மாதிரி பேக்வேர்ட் ஆர்ச்சஸ், சூரிய நமஸ்காரம், அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் நம்ம சூரிய நமஸ்காரமும் பயன்படுத்தி நம்ம பலன் பெறலாம். இது மாதிரி ஆசனங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சிகளுக்கு எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்ன பயிற்சிகள் நம்ம செய்யலாம் அப்படின்னா கை ரொட்டேட் பண்றது, நெக் மைல்டா ரொட்டேஷன் பண்றது, இதை பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில வகையான முறைகள் இருக்கு. இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி, ஏன்னா இந்த கம்ப்ரெஷனை சரி செய்யறதுக்கு எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பிரண்டை தைலம் ரொம்ப முக்கியம். பிரண்டை தைலம் வீட்லயே நம்ம ரொம்ப எளிமையாக செய்யலாம். எப்படி செய்யணும்ன்றது நான் சொல்றேன்.
இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அனைத்து வகையான வலிகளுக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு இது வீட்டுல செஞ்சு நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லி அவங்க வீட்டுல ட்ரை பண்ணி நிறையவே வந்து ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னன்னா பிரண்டை நமக்கு தேவைப்படுது. பிரண்டை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதை வந்து நசுக்கி வச்சுக்கணும். நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு பிரண்டை எடுத்து வச்சுக்கணும். இதனோட எருக்கு இலைகள் ஒரு 5-6 எருக்கு இலைகளை நம்ம கொண்டு வரணும். எருக்கு இலையிலும் நம்ம வந்து கைகளாலையும் சின்ன சின்னதா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டை மற்றும் எருக்கு இலைகள் எடுத்து வச்சிருக்கிறோம். இதனோட நம்ம வந்து கருஞ்சீரகம் 50 கிராம். கருஞ்சீரகம் என்ன பண்ணணும்னா, இரவு நம்ம என்ன பண்ணணும்னா, இரவே இதை வந்து தண்ணீர்ல ஊற வச்சிடணும். காலையில இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். இது 3 பொருளுமே நம்ம நல்லெண்ணெயில காய்ச்சணும். நல்லெண்ணெயில போட்டு 3 பொருளையும் போட்டு நல்லா காய்ச்சி எண்ணெய் ரெடியான பிறகு அதை எடுத்து வச்சிடணும். மைல்டா சூடு இருக்கு இல்லைங்களா, அப்ப என்ன பண்ணணும், நல்ல கட்டி கற்பூரம் வந்து அதுல போட்டு மூடி வச்சிடணும். அந்த கற்பூரம் வந்து அந்த சூட்லயே அந்த எண்ணெயில கரைஞ்சி நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப்பரான தைலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தைலம் வந்து முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு, சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனை, மூட்டு வலிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெந்நீர் ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரலாம். இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து எலும்பு தேய்மானம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருது. உணவு முறையில மஞ்சள் அடிக்கடி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் உணவுல சேர்த்து சாப்பிடும் பொழுதும் வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மகா சுதர்சன சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது வந்து பொதுவாகவே வலி இருந்தாலோ, காய்ச்சல் இருந்தாலோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துற ஒரு அருமையான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெடிசன், நல்ல பலன் தரக்கூடியது. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது ஒரு வாரத்திலேயே நமக்கு கழுத்து வலியானது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு மாதம் நம்ம வந்து தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி வலிகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த பதிவுல கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தா எளிமையான சித்த மருந்து என்னன்றதை பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.